பாடப்புத்தகத்தில் पेपर सेकंड पेपரில் வந்து ट्रांसलेशन பார்க்கலாம். अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिए. அவங்கவுங்க தாய்மொழியில் வந்து ट्रांसलेट பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. दुनिया के छोटे और कमज़ोर राष्ट्र समझते हैं कि अमेरिका और रशिया वर्तमान जगत के सबसे बलवान और आगे बढ़े हुए राष्ट्र हैं. दुनिया के छोटे और कमज़ोर राष्ट्र, இந்த உலகத்தில் இருக்க சின்ன நாடுகள், சின்ன அப்புறம் வந்து ரொம்ப வலிமையற்ற நாடுகள் வந்து நினச்சிக்கிறாங்க. அமெரிக்காவும் ரஷ்யாவும் வந்து இந்த உலகத்திலே வந்து ரொம்ப பலமான, அதோட ரொம்ப முன்னேற்றமடைந்த நாடு அப்படின்னு வந்து எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. वे दुनिया की सब खामों को दुखे की कीचक से बाहर निकालकर शांति और सुख के रास्ते लगा सकता है. वे दुनिया की सब कामों को, இந்த இரண்டு நாடுகளுமே வந்து உலகத்தில் இருக்க எல்லா நாட்டோட துக்கேங்கோ கீச்சக்ஸே, இந்த துன்பத்தையும் வந்து அவங்கள வந்து கரை சேர்த்து, பஹார் நிக்கால்கர்னா வெளியே கரை சேர்த்து, சாந்தி அவர் சுக்கு அமைதியையும், சுக்கே ராஸ்தேனா இன்பத்தையும் வந்து தர்ற அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து வலிமை இருக்குது. वे दोनों बहुत होशियार और सावधान देश हैं. இந்த ரெண்டு நாடுகளுமே ரொம்ப அறிவாற்றலும், ஹோஷியார்னா வந்து அறிவாற்றலும் அறிவாற்றல், அப்புறம் வந்து ஹோஷியார்னா வந்து திறமையும், அவர் சாவதான் தேஷ்கேன் விழிப்புணர்வும், சாவதான்னா விழிப்புணர்வோடு இருக்கிறது, விழிப்புணர்வும் கொண்ட நாடுகள். ஞான் விஞ்ஞான், ஞான்னா அறிவாற்றல், விஞ்ஞானா விஞ்ஞானம், இந்த ரெண்டுலையுமே பகுத் பிரகிருதிக் ஹுயே ரொம்ப முன்னேறிய நாடுகளாக இருக்காங்க. பேஷக் दोनों की जगत की सेवा करने की रीति अलग अलग है. இருந்தாலுமே இவங்க வந்து இந்த நாட்டுக்கு மற்ற நாடுகளுக்கு செய்கிற உலகத்தொண்டு, இந்த உலகத்தில் இருக்க மற்ற நாடுகளுக்கு செய்கிற தொண்டுகளோட வழி வந்து வேறு மாதிரி இருக்குது. ரீதி அலக் அலகே, அவங்களுடைய ரீதியாக அவங்களுடைய பாதை வந்து வேறு மாதிரி இருக்குது. फिर भी जिस तरफ पिछला युद्ध जीतने के लिए दोनों ने कंधे से कंधा मिलाकर काम किया था, वैसे ही अब भी साथ होकर काम करें तो वे दुनिया को शांति और सुख पहुंचा सकते हैं. எங்கே பார்த்தோம்? फिर भी जिस तरफ पिछला युद्ध जीतने, இருந்தாலும் அவங்க வந்து முன்றைய போர் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா, லாஸ்ட் டைம் போர் நடந்தப்போ தோனோனே கந்தேசே கந்தா மில்லாக்கர், தோளோட தோல் சேர்த்து காம்கியாத்தா வேலை செஞ்சாங்க இல்லையா, அந்த மாதிரி அபபி சாத் ஹோக்கர் காம்கரே, இப்பவும் அதே மாதிரி இரண்டு நாடுகளும் இணைந்து வேலை செஞ்சிச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்கும் சாந்தி அவர் சுக், சாந்தியையும் அமைதியையும், சாந்தினா அமைதியையும் இன்பத்தையும் வந்து அவங்களால தர முடியும். அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட வலிமை இருக்கு. इसलिए दूसरे पक्ष तथा जातियां भी इन दोनों में से एक या दूसरे की तरफ श्रद्धा और आशा से देखती हैं. இதனால், இந்த ரீசன்னால் உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளையும் வேறு இனமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நாடுகள்லாம் இந்த ரெண்டு நாடுகளில் ஒரு நாட்டோடையோ இல்லை இந்த அமெரிக்கா ரஷ்யா ரெண்டு நாட்டோடையோ வந்து அவங்களுடைய ஊக்கத்தையும் உதவியையும் வந்து எதிர்பார்த்து और उनसे सहायता और प्रेरणा पाने की उम्मीद करती है. लेकिन अफसोस खुद इन दोनों देशों की मनोदशा कितनी करुणा है. दोनों के दिलों में एक दूसरे के प्रति इतना ज़बरदस्त डाउट और शक है कि दोनों दूसरे से बचने के उपाय खोजते हैं. लेकिन अफसोस, ஆனால் என்ன கஷ்டமான விஷயம் இப்போ என்ன அப்படின்னா, खुद इन दोनों देशों की मनोदशा कितना करना है. இந்த நாட்டோட மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட இதயத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு நாட்டை பார்த்து இன்னொரு நாடு, இப்போ அமெரிக்கா ரஷ்யானா ரெண்டு நாட்டில் ஒரு நாட்டை பார்த்து இன்னொரு நாட்டு மக்கள் வந்து இவ்வளோ பயப்படுறாங்க, இவ்வளோ சந்தேகப்படுறாங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. அதுக்காக பயந்து அவங்க நிறையா வந்து உபாய खोजते हैं ना, वली தேடிட்டு இருக்காங்க. यह कहना मुश्किल है कि अनेक धमकी बाम की भयंकरता की मात्रा ज़्यादा है या उनके दिल के डर और शकी. நம்மளால் வந்து கணிக்க முடியலை இந்த நாட்டுடைய மக்களுடைய மனசில் இருக்க பயமும் அந்த சந்தேகமும் பயங்கரமாக இருக்கா, இல்லை அந்த நாட்டுகளோட பாமோட பயங்கரம், அணுகுண்டு இருக்கு இல்லையா, அணுகுண்டுடைய பயங்கரம் வந்து அதிகமாக இருக்கா அப்படின்னு நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான்.